சின்ன வயசுல ஒரு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது இருக்காது. சுயமரியாதையா அப்படின்ற மாரி செல்ஃப் எஸ்டீம் இந்த ஹவ் யூ வொர்த் யுவர் செல்ஃப் இருக்காது. ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் சாதிச்சா தான் அவங்களுக்கு வந்து அவங்களே அவங்க முழுமை அடைஞ்சுக்க முடியும். சாதனை அடைஞ்சா தான் நான் ஒரு மனிதன் அப்படிங்கிறத அவங்க உணருவாங்க. அச்சீவ்மெண்ட் மேக்ஸ் தெம். இத பார்த்துட்டு நெறைய பேர் ரிலேட் பண்ண முடியும். நான் வந்து என்ன அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன். இந்த அச்சீவ்மெண்ட் பண்ணா தான் நான் ஒரு மனிதனே அப்படின்றவங்க அத நோக்கியே போவாங்க. அதில ஒரு சின்ன ஃபெயிலியர் வந்துட்டு அவங்களால தாங்கிக்கவே முடியாது. அதோட முடிஞ்சிடுச்சு அவங்க கதை. ஸோ அங்க தான் நான் வந்து என்ன சொல்றேன்னா, உன்னோட கோல்ஸோட இன்டென்ஷன் என்னன்றதையும் பார்க்கணும். இன்டென்ஷன் என்ன? எதுக்காக நான் இத அடையணும்னு நெனைக்கிறேன்? நெறைய பேர் சொல்லுவாங்க, நான் இத பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஏன்றத முதல்ல சொல்லு. இல்லங்க என் ஃப்ரெண்ட் பண்ணிட்டான்னு தயவு செஞ்சு பண்ணாத அது. அது உனக்கு தேவையில்ல. அது உண்மையான உன்னுடைய லட்சியமே கிடையாது. அது அப்படின்னா உனக்கு என்ன வேணும்னா, உனக்கு ஒரு வெற்றி வேணும்னு நெனைக்கிற. அதுதான் அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம். ஜெலஸ் நம்மளுக்கு வரும். ஒருத்தங்களுக்கு பொறாம வரும். ஒருத்தன் BMW வாங்கிட்டு என் கூடவே வந்துட்டு இருந்தான் அவன் வாங்கிட்டானேன்னு. ஜெலஸ் இஸ் a குட் ஃபீலிங். தட்ஸ் டெல்லிங் யூ நீயும் BMW வாங்கு அப்படின்னு சொல்லுது. அவ்வளோதான். அது அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அப்படி புரிஞ்சுட்டு இருக்க போது, இப்போ என்னால் வாங்க முடியாது. பட் நானும் வாங்கி காட்டுறேன் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்து நம்மளை உற்சாகப்படுத்திக்கணும். உடனே வந்து ஐயோ போச்சு அப்படின்னு சொல்லாமல் ஒரு ரெலவெண்ட்டாக இருக்கா நம்ம கோலு. நிறைய பேர் கோல்ஸ் ரீச் பண்ணும்போது சும்மா இவங்கள பார்த்து பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்துலாம் நிறைய பேர் பண்ணுவாங்க. இந்த சொசைட்டல் அக்செப்டன்ஸ் வாங்குறதுக்குன்னே ஒரு குரூப் இருக்குது. அவங்களுக்கு முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணுங்க. ட்ராஃபியாக இருக்கும், ட்ராஃபி சைல்டு அப்படின்ற மாதிரி. அப்படி மட்டும் அலக்கழியக்கூடவே கூடாது. ஏன்னா